ஃப்ரெண்ட்ஸ், நடக்க போகிற ஜிம்பாப்வே விசஸ் இந்தியா இவங்க ரெண்டு பேருக்கு இடையான T20 சீரியஸில் இந்திய ஒரு சில முக்கிய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதன்படி சிவம் துபே, சஞ்சு சாம்சன் அதிரடியாக நீக்கியிருக்காங்க. மீண்டும் டி நடராஜனுக்கு வாய்ப்பை கொடுக்காம கலட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதனால் இந்த மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியஸ் எப்படி நடக்க போகுது, எதனால் தமிழனுக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்தியாவை பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் பிளேயரை கமல் அலி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணி வேர்ல்டு கப் வெற்றிக்கு பிறகு அடுத்தபடியாக 6ஆம் தேதி ஜிம்பாப்வேக்கு எதிராக 5 T20 சீரியஸ் விளையாட போகிறாங்க. 6ஆம் தேதி தொடங்குகிற இந்த சீரியஸ் 14ஆம் தேதி வரையும் நடக்க போகுது. இந்த சீரியஸுக்கான இந்திய அணி ஏற்கனவே BCCI அறிவித்தாலும் தற்போது உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றிருக்க சஞ்சு சாம்சன், சிவம் துபே, SSG ஜெய்ஸ்வால் இந்த சீரியஸ் முதல் 2 போட்டியை மிஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியே இருக்குது. ஏன்னா அவங்க இன்னும் இந்தியா வரல. இந்தியா வந்த உடனேயே அவங்களுக்கு வெற்றி விழா மும்பையில் ரொம்ப கிராண்டாக நடக்க போகுது. இதனால் முதல் 2 T20 சீரியஸிலிருந்து உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றிருக்க சஞ்சு சாம்சன், சிவம் துபே, SSG ஜெய்ஸ்வாலை நீக்கியிருக்காங்க BCCI. ஸோ இந்த 3 வீரருக்கு பதிலாக தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன், KKR அணிக்காக சிறப்பாக விளையாண்ட நிதிஷ் ராணா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜிதேஷ் சர்மாவை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க முதல் 2 போட்டியில் மட்டும் வேர்ல்டு கப் அணியில் இடம்பெற்றிருக்க 3 வீரருக்கு பதிலாக விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய அதிசயம்னு சொல்லணும். ஏன்னா அவர் IPLல ருத்ராஜ்க்கு இணையாக விளாண்டுட்டு இருக்கார். நல்ல ரெக்கார்டு கடந்த 3 வருடமாக IPLல வச்சிருக்கார். அப்படி இருந்தும் அவருக்கு T20 அணியில் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ SSG ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக இப்போ உள்ளே வந்திருக்கார். அதை விட தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜனுக்கு மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. நிதிஷ் ராணா இந்த சீசனில் தான் KKR அணிக்காக சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்கார். ஆனால் நடராஜன் கடந்த 4 வருடமாக IPLல கலக்கிட்டு இருக்கார். இந்த வருடம் அதிக விக்கெட் எடுத்த வீரர்கள் பட்டியலில் முதல் 5 இடம் பிடிச்சிருக்கார். அப்படி இருந்தும் அவருக்கு வாய்ப்பு தராமல் வாய்ப்பை பறிச்சிருக்காங்க BCCI. தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சனுக்காச்சும் வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ரசிகர்கள். ஸோ இந்த சீரியஸில் சாய் சுதர்சன், SSG ஜெய்ஸ்வால் மற்றும் நிதிஷ் ராணாக்கு அணியில் இடம் கிடைச்சாலும் இந்த 3 வீரர்கள் முதல் 2 T20 மேட்சில் விளாட்றது கஷ்டம்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு பேக்கப்பாக நிறையா வீரர்கள் அணியில் இருக்காங்க. அதன்படி இந்தியனுடைய ஸ்குவாடை பார்த்தோன்னா கேப்டன் சிவம்கில் கேப்டனாக செயல்படுவாங்க. ருத்ராஜ் கேட்வால், அபிஷேக் சர்மா, SSG ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக அதே போல் ரிங்கு சிங், துரு ஜோயல் ஸ்குவாடில் இருக்காங்க. ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய் ஸ்குவாடில் இருக்காங்க. ஆவேஸ் கான், கலீல் அகமது, முகேஷ் குமார், தேஷ்பாண்டே, நிதிஷ் ராணா இந்த ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடை வைத்து தான் ஜிம்பாப்வேக்கு எதிராக இந்திய அணி முதல் 2 T20 மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ 2 T20 மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு 3வது, 4வது, 5வது T20 மேட்ச் இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், SSG ஜெய்ஸ்வால், சிவம் துபே இணைஞ்சிருவாங்க. புதிதாக தேர்க்கப்பட்ட 3 வீரர்கள் மீண்டும் இந்தியா திரும்பிடுவாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜனுக்கு மீண்டும் வாய்ப்பு T20யில் மறுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு பிளேயிங் லெவலில் விளையாட வாய்ப்பு கொடுக்கணுமா? இந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான சீரியஸில் இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா? சிவம்கில் தலைமையிலான இந்திய அணி வெற்றி பெறுமா? அப்படியே கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.